கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக தினம் தினம் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளிலும் கர்த்தர் தாமே உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க இன்னைக்கு. ஆமாம், பாருங்க, எனக்காகவும் என்னோட ஊழியத்துக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய சேனலுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தினமும் மாலை 6லேருந்து 7 வரைக்குமோ, இல்லை 7லேருந்து 8 வரைக்குமோ, இல்லை 4லேருந்து 5 வரைக்குமோ, ஏதாவது ஒரு மணி நேரம் ஆண்டவரை குறித்து ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று இந்த கைப்பிரதியை விநியோகம் பண்ண கர்த்தர் ஏவனபடினால நான் சொல்கிறேன். இந்த ஊழியத்தை நான் செய்யலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல், ஆமாம், வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சபையில் சர்வீஸ் முடிச்சுட்டு துறைப்பாக்கம் சர்ச்சில் சாயங்காலம் அங்கே இருக்கிற அந்த பகுதிகளில் கைப்பிரதி கொடுத்துட்டு ஆத்மா ஆதாயம் பண்ணுற ஒரு ஊழியம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஏவுதலினால எனக்கும் என்னோட ஊழியத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமாம், நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கம் போர் நடக்குது, ஒரு பக்கம் இந்த சைடு கேஸ் விலையேறுது, அந்த சைடு சாப்பாடு இல்லை, இந்த சைடு அரசியல்வாதிகள் அடிச்சுக்கிறானுங்க. என்ன நடக்குது, எதை நோக்கி போய் கொண்டிருக்க உலகம்னு தெரியல. ஆமாம், நேற்று யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். இஸ்ரேலில் குண்டு போடுறாங்களாம். ஏசப்பாவுக்கும் சக்தி, ஏன் அல்லாவுக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்கு. அது உண்மையா இல்லை பொய்யா, ஃபேக் நியூஸான்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய கோபம் என்னன்னு சொல்லிட்டுன்னு தேவனை அறியாத ஜனங்களுக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து இந்த போருக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அநேக ஜனங்கள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. ஆனாலும் நாம் கர்த்தரை தேடுகின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் இன்னைக்கு சந்தோஷமாக நிகழ்ச்சி இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமாம், நமக்கு அந்த கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. ஆமாங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கும் என்னுடைய ஊழியத்துக்கும் வருகிற வாரங்களிலிருந்து முடிஞ்சால் நாளிலிருந்து கூட, ஆமாம், நாளைக்கு புதன்கிழமை, நாளையிலிருந்து கூட ஒரு அதிகப்படியான ஒரு அழுத்தமான ஊழியத்தை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா என்னுடைய தேவன் 2011 என்னுடைய உயிரை பிடிக்கலனாக்கா இதனால் நான் இறந்து 16 வருடங்கள் ஆயிருக்கும். இந்த 2026 வரைக்கும் காண செய்த என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமாம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், முக்கியமாக சொல்லப்போனால் வெளிப்படையாக என்னுடைய தாய் மாமனால தான் பிரச்சனை. அவ்வளோ போட்டு என்னை டார்ச்சர் பண்ணி ரொம்ப எந்த அளவுக்கு என்னை மகா மட்டமாக பேச முடியுமோ, எந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ண முடியுமோ, மென்டல் டார்ச்சரு, மனதளவுலையும் டார்ச்சர், அடியிலையும் உடம்புலையும் டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு ஆனால் அவர் உயிரோட மறிச்சிட்டார். மறித்து 2 வருடங்கள் ஆகிறது. கர்த்தரோட உயிரை பிடிச்சி வச்சுருக்காரு. ஆமாம், அந்த தேவனுக்கு ஏதாவது நாம் செய்யணும். இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. அந்த ஒரு வாஞ்சையினால நான் சொல்கிறேன், டெய்லியும் கைப்பிடி ஊழியம் பண்ணலான்னு இருக்கேன். பார்த்துக்கோங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுகிற வசனத்தை உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆசிர் ஜேம்ஸ்னு ஒரு சகோதரர் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காரு, அவருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆசிர் ஜேம்ஸ். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் கமெண்ட் போட்டிங்கனாக்கா அதுக்காக நான் ஆண்டவருடைய கெஞ்சி மன்றாடி ப்ரேயர் பண்ண நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக, நாளை